முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த 5 வருஷத்துல அவர் 7 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே அரசாங்கத்துல 12 லட்சம் கோடி கடனையும் வச்சுக்கிட்டு திருப்பி போய் வெளிநாடுக்கு போய் செலவு பண்ணிட்டு வர்றதுதான் மிச்சமா இருக்கு. சரி, இங்க ஏதாவது தொழிற்சாலைகள் வந்துச்சான்னு பார்த்தா வரல. அப்புறம் எதுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க? சும்மா ஊர் சுத்தி அரசாங்க செலவுல போயிட்டு வர்றதுக்கா? அப்படித்தானே சொல்ல முடியும். இதே அம்மா ஆட்சி பண்ணாங்க, அம்மா எந்த வெளிநாட்டுக்கு போனாங்க? உக்காந்த இடத்துல உக்காந்து வெளிநாட்டிலேருந்து ஆட்களை வர சொல்லி ஒப்பந்தம் போட்டு நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்பை வழங்கினாங்க. நீங்க ஏதாவது பண்ணீங்களா? இப்ப 2016ல அம்மா வெற்றி பெற்று வந்ததும் அம்மா சொன்னது என்னன்னா, வீட்டுல நாங்க பேசிக்கிட்டப்போ நம்ம சென்னையை சுத்தி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், அடுத்தது மாவட்டங்களை சுத்தி உள்ள இடங்கள்ல தொழிற்சாலைகள்ல வர வைக்கணும், அந்த வேலையை நம்ம மும்மரமா செய்யணும் அப்படின்னு தான் நாங்க பேசிக்கிட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமா அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால அத செய்யல. சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், அம்மா மறைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வழக்கப்படி நான் சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு. அதனால நான் முதலமைச்சர் எல்லாம் வர முடியாது. எல்லாரும் வந்து என்னதான் ஏத்துக்க சொன்னாங்க. நான் அம்மாவை இப்படி போட்டுட்டு நான் வர முடியாதுப்பா, எனக்கு மனசு கேட்காது. நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதா ஒரு தங்கையா இருந்து நான் செய்யணும். நான் ஒரு தங்கச்சியா அவங்க கூட நான் பயணம் பண்ணிட்டேன். அதனால இப்ப இருக்கிறபடியே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள அமைச்சரா இருக்கவங்களுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற பிரச்சனை ஏற்பட்டு என்கிட்ட வருது. அதுக்கப்புறம் இது இப்படியே விட்டா சரியா வராதுன்னு சொல்லிதான் நான் வர்றேன். சரி நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளதான் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாம் தமிழ்நாட்டு ஜனங்க, அதுவும் அரசியல் நுணுக்கம் ரொம்பவே புரிஞ்ச தமிழ்நாடு இது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தியாவில ரொம்ப புத்திசாலிங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். நான் வந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு.